எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட் ஏசியா's real number one paint co-presented by Desire natural sweetener. ஏன் முடிவு ஒண்ணுதான். சிவா ஒத்துக்கிட்டா சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் உடனே நிச்சயதார்த்தம் நடக்கும். அது வரைக்கும் நீங்க காத்துட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்போ நீங்க மா ஏமா அப்படி பேசுன? அப்போ உன் அண்ணன் சிவா கல்யாணம் நடக்க வேண்டாமா? ஏங்க ஆட்டோ பிடிக்காம இப்படி நடந்தே போனா எப்படி? சாரிம்மா, மறந்தே போயிட்டேன். இரு, இது ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ நிறுத்துப்பா. கோதாவரி ஏறுமா. கோதாவரி, நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வரேன். என்னங்க இது? என்ன தனியா அனுப்பிட்டு நீங்க எங்க போறீங்க? எனக்கு மனசே சரியில்லைம்மா, நீ போ, நான் பின்னாடியே நடந்து வரேன். நடந்து வரீங்களா? சரி வாங்க, 2 பேரும் சேர்ந்தே நடந்து போலாம். நான் சொல்றதை கேளுமா. ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, நீ எதுக்கு நடந்து வரணும்? எனக்கு ஒன்றும் ஆகாது, நானும் உங்க கூடவே வரேன். ஆட்டோக்காரே நீங்க போங்க. கோதாவரி, பரவாயில்லைங்க, 2 பேரும் சேர்ந்தே நடந்து போவோம் வாங்க. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? கடவுளே, என் பொண்ணு மீனாட்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடு. அக்கா, என்னக்கா ஏன் டென்ஷனா இருக்க? இல்ல சக்தி, அம்மாவும் அப்பாவும் போயிருக்காங்கல்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அக்கா, அதான் சுந்தரோட அம்மா சம்மதிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆற? அதுக்கு இல்ல, இவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல, பயமா இருக்கு. அக்கா, எல்லாம் நல்லபடியா தான்க்கா நடக்கும். ஏய், அம்மா வந்துட்டாங்க. அம்மா,
என்னம்மா நடந்துச்சு? அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு? எதுவுமே பேச மாட்டேங்கிற. அவங்க என்னதான் சொன்னாங்க? இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணாம சின்னவனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானா? நமக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருந்தா சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற வரைக்கும் நாம காத்திருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்பா நீங்க என்னப்பா சொன்னீங்க? நான் என்னம்மா சொல்ல வேண்டியிருக்கு? அவங்க முடிவை அவங்க சொல்லிட்டாங்க. கடைசி முகூர்த்த தேதிக்குள்ள சிவா மனசு மாறலன்னா என் மனசுல என்ன இருக்குங்கிறது மீனாட்சிக்கு நல்லாவே தெரியும். அப்பா கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம்லப்பா. சிவா மனசு எப்படியும் மாறிடும்பா. ஒரு அம்மாவா அவங்க நினைக்கிறதும் சரிதானப்பா. நீ எல்லாம் தெரிஞ்ச பொண்ணுன்னு நினைச்சேன். ஏம்மா, அவங்க அம்மாவோட மனசை இன்னுமா நீ புரிஞ்சுக்கல? அண்ணா, ஒரு தகப்பனா நான் அப்படி இருக்க முடியாதே. அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தா நாம தாமா நடுத்தூரில் அசிங்கப்பட்டு நிக்கணும். அப்பா அக்காவுக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடக்காது. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சில ஏமாற்றங்கள் நல்லதுக்குன்னா அதை நாம சந்திச்சு தான் ஆகணும். அக்கா கவலைப்படாதக்கா. என்ன நடந்தாலும் உனக்கும் சுந்தருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். எப்படியாவது குறிச்ச தேதிக்குள்ள சிவா மனச நான் மாத்தி காட்டுறேன். என்ன நம்புக்கா. அக்கா ஏன்க்கா இப்படியே இருக்க? சரிக்கா சந்தோஷமா இரு. வேணும்னா சுந்தர பலூன் விட சொல்லலாமா? ஓடி சக்தி, என்ன செய்யலாம் சக்தி? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அப்பா அம்மா என்னதான் சொல்றாங்க? அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. ஒரு அப்பா அம்மாவா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு புரியுது. எங்க அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? எதுவும் சரி வராது, என் பொண்ணு வாழ்க்கை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். வர 22ஆம் தேதிக்குள்ள சரியான முடிவு தெரியலனா வேற சம்பந்தம் பார்த்து மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் உயிரிடவே இருக்க மாட்டேன் சக்தி. என்ன சுந்தர் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மீனாட்சி இல்லாம என்னால வாழ முடியாது. நான் வாழ மாட்டேன். சுந்தர் ப்ளீஸ் சுந்தர் அழாதீங்க. ஒன்னு செய்யலாமா? சிவா கிட்ட உங்க அம்மா போட்ட கண்டிஷன் பத்தி சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்கன்னு கேட்கலாமா? அதெல்லாம் அவங்ககிட்ட போய் சொன்னா சண்டை தான் போடுவான். அதை தவிர வேற எதுவும் நடக்காது. சரி இப்ப வேற என்னதான் பண்றது? நீ தான் சக்தி ஏதாச்சும் யோசிச்சு பண்ணணும். எப்படியாச்சும் அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வை. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க போங்க, நான் ஏதா யோசிச்சு செய்யறேன்.
என்ன சார், இன்னைக்காவது மீட் பண்ணலாமா? ஐஸ்கிரீம் பார்லர் வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க. இவளை எப்படியா கண்டுபிடிக்கணுமே. இன்னைக்கு கண்டிப்பா மீட் பண்ணுவோம். எங்க வரணும்னு சொல்லுங்க. ம் உண்மையாவே வருவீங்களா? விடக்கூடாது. நிச்சயமா வருவேன். இப்போ நான் பெசன் நகர் ஓஷன் வியூ ஐஸ்கிரீம் பார்லரில் இருக்கேன். நீங்கள் வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஓஷன் வியூவில் இருக்கியா? ஓகே, கிளம்பிட்டு வந்துடுறேன். ஓகே, சக்தியை கூப்பிடுவோம். சொல்லுங்க பாஸ். சக்தி, ஐஸ்கிரீம் பார்லர் கிளம்பணும், உடனே வா. ம். என்ன பண்ணலாம்? பாஸ், can you ask you something? என்ன? உங்களுக்கு ஏன் பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது? எனக்கு பொண்ணுங்களையும் பிடிக்காது, இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களையும் பிடிக்காது. என்ன பாஸ், ஏதோ ஃப்ரெண்ட்லியா கேட்டேன், தப்பா? யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட். ஆஃப் கோர்ஸ், நான் உங்க ஃப்ரெண்ட் கிடையாது, எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரே வேலையா போறோம். அது முடியற வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை இல்லையா? அதுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்தா தானே வேலையை சுவாரஸ்யமா செய்ய முடியும். சரி ஓகே, என்ன விடுங்க. வேற எந்த பொண்ணோடவாவது நீங்க ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கீங்களா? ஏய், உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல, ஐ ஹேட் women. சரி சரி, ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு பொண்ணுங்கள பிடிக்காம இருக்கலாம். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். ஏய், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒன்றும் சட்டம் இல்லையே. சட்டம் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா கல்யாணம் பண்ணணும்ன்றது மனுஷங்களுக்கு தேவையாச்சே. என்ன படலங்க தேவை இருக்கு? உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு துணை வேணுமா பாஸ்? என்ன பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப சமைச்சு யார் போடுவா? சமையல்கார வச்சுக்குவேன். சரி, சந்தோஷமா பேச, உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்ல ஒரு பொண்ணு தேவையில்லையா? ஏன் அதெல்லாம் பொண்ணுங்க கிட்ட மட்டும் தான் பேசணுமா? ஒரு டைரியில கூட எழுதி வச்சுக்கலாம். சரி ஓகே, நாளைக்கு உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு முடியாம போயிருது, அப்ப யார் உங்களை பாத்துப்பா? வயசாச்சுன்னா போய் முதியோர் இல்லத்துல சேர்ந்துக்குவேன், போதுமா? சேர மாட்டேன் போல இருக்கே. சரி ஓகே, அதை விடுங்க. ஏய், அதை விடுங்க இது விடுங்கன்னு எத்தனை கேள்விதான் கேட்ப? போதும், தயவு செஞ்சு பொண்ணுங்களை பத்தி என்கிட்ட பேசாத. என் வாழ்க்கையில பொண்ணுங்களுக்கு இடமே கிடையாது. Got it? ஒன்னே ஒண்ணு பாஸ். கேட்டு தொலை. இது வரைக்கும் நீங்க மீட் பண்ண பொண்ணுங்களையே உங்களை டார்ச்சர் பண்ண பொண்ணு யாரு? சத்தியமா நீதான். சூப்பர் பாஸ், நான் நினைச்சதே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது, இருந்தாலும் நீங்க என் கூட பேசிட்டே வரீங்க. நீங்களா வேணாம்னு நினைச்சாலும் நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய டயத்துல தானா நடக்கும் பாஸ். நடக்கும் நடக்கும். போன்ல டார்ச்சர் பண்ற பொண்ணு மட்டும் மாட்டட்டும். நடக்கும் நடக்கும் சொல்ற ஒன்னைய நடக்க விடுற நடு ரோட்ல. கையில மாட்டட்டும், கொன்னுறேன். என்னாச்சு பாஸ், ஹஸ்கி வாய்ஸ்ல எல்லாம் பேசுறீங்க? இப்ப அவ ஐஸ்கிரீம் பார்லர்ல வேணாம், கோயில்ல மீட் பண்ணலாம்னு சொல்றா. நான் போறது இல்ல. ஐயோ பாஸ் பாஸ், நீங்க கண்டிப்பா போயே ஆகணும். ஏய், அவ சொன்னா நான் போணுமா? சான்ஸே என்னால முடியாது. பாஸ் பாஸ், நீங்க அங்க போலன்னா திரும்பவும் அவ டார்ச்சர் அதிகமாகும். அவ யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா?
அதுக்காகவா அது போகணும்ல பாஸ். போறேன், போய் தொலைறேன். துர்கா, அக்கா ஏன் எதுவும் சாப்பிடாம இருக்கு? ஆ? வா வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம்க்கா. அனு, நீ பெரிய பொண்ணு, நீயாவது இவளுக்கு சொல்லலாம்ல. ஆ? இப்படி வெறும் வயித்தோட இருந்தா என்ன ஆகும் சொல்லு. வாங்க 2 பேரும் வந்து சாப்பிடுங்க. வேணாக்கா. துர்கா, நான் சொல்றேன்ல, வா. இல்லக்கா சொன்னா கேளு, எழுந்துரு. அனு, நீயும் வா. வாங்க, வா. அம்மா, அம்மா, சாப்பிடுமா ப்ளீஸ்மா, சாப்பிடுமா. சாப்பிட்டு மாத்திரை போடணும்ல. இன்னும் நீ சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அம்மா ப்ளீஸ்மா, சாப்பிடுமா. நீ சாப்பிட்டாதாம்மா தங்கச்சிங்களும் சாப்பிடுவாங்க. ப்ளீஸ்மா, அவங்களுக்காகவாது சாப்பிடுமா. மா ப்ளீஸ்மா, எங்களுக்காகமா. மா, ஏம்மா அப்படி பாக்குற? என்னடா இவ இந்த நேரத்துல வந்து சாப்பிட சொல்றாளேன்னு பாக்குறியா? அம்மா, துக்கத்துல ஒரு வேளை இல்ல 2 வேளை வேணா சாப்பிடாம இருக்கலாம். ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு தானே ஆகணும். ஏன்னா துக்கங்கிறது நிரந்தரமான விஷயம் கிடையாதுமா. கண்டிப்பா அது மாறியே தீரும். மா, சாப்பிடுமா. மா, இங்க பாருமா, நான் சாப்பிடுறேம்மா. பாருமா, நான் சாப்பிடுறேன். சாப்பிடுமா. அம்மா, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குமா? அவர் நிச்சயமா என்ன கைவிட மாட்டாருமா. அந்த நம்பிக்கையில தாம்மா நானும் சாப்பிடுறேன். தயவு செஞ்சு எங்களுக்காக சாப்பிடுமா ப்ளீஸ்மா. துர்கா, அக்கா கேக்குறல்ல, நீயாவது எனக்காக சாப்பிடு ப்ளீஸ். அனு, நீயும் கொஞ்சம் சாப்பிடு. வாங்கிக்கோ. அம்மா, எனக்காகமா ப்ளீஸ்மா. எனக்காகமா ப்ளீஸ். சாப்பிடுமா.